கேமிங் தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம சாசேஜ் மேனோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நல்ல பேட்டில் ராயல் கேம் மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் ஏற்றினேன். இப்போ கொஞ்சம் இது நான் கொஞ்சம் ஆடிட்டு இருந்தேன், ஸோ அதனால் அப்படியே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாமேன்னு பார்த்தேன். ஸோ ஒரு கேம் ப்ளே போட்டுருவோம். ஸோ இது வந்து ஒரு பேட்டில் ராயல் கேம் தான். உண்மையிலே என்ன சொல்கிறது, இது வந்து ரியல் அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இல்லை, இது வந்து ஒரு 3D அனிமேஷனில் இருக்கிற இதை நம்ம ஒரு சாசேஜாக ப்ளே பண்ணுவோம். உண்மையாக நல்லா ஒரு ஃபன்னான கேம் இது. ஸோ இந்த கேம் உண்மை அது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் இல்லை, டாப்பில் இந்த கேமை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இப்போ தான் ப்ளே ஸ்டோருக்கு வந்திருக்கும் போல். வந்தோடனே இதே படம் வந்துச்சுன்னு சொல்லி நான் ஏற்றிட்டேன். ஸோ நான் இப்போ தான் ஆட ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் பாட்டுகள் தான் நிறைய வரும். ஸோ கேம் ப்ளே வைஸ் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த கேம் ப்ளேலாம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. என் பேர் ஆங்கிரி ரோஸ். நான்லாம் எந்த பேர் வைக்கலை, அது வேணும் கொடுத்த பேர். பார்த்தீங்களா இன்னும் இதெல்லாம் எவ்வளோ இன்ட்ரோலாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆங்கிரி ரோஸ் ஆகிய நீங்கள் ஜெயிக்க தயாரா? தயார். பா, இத்தனை பேர் என் கூட இதில் வராங்களா? டெம்பிளா? ரெயின்போ டெம்பிள் நல்லா இருக்குதே, போய் அங்கேயே இறங்குவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், நிறைய கேம்ஸுக்கு நம்ம விளையாடும் போதெல்லாம் அதுக்கு ரிவ்யூ போடலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நான் எடுக்க பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டு கொடுங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் ஸ்கேட்டிங் போர்டு அதில் அந்த மாதிரி இந்த என்ன பேராஷூட் மாதிரி இதில் இது இருக்குது. ஸோ இந்த கேமில் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. எங்கே வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இந்த பாலிகன் ஸ்டைல் ஆஃப் கேம் விளாட்ற மாதிரி எனக்கு இருக்குது அந்த கன்னெல்லாம் பார்த்தா. ஹெல்மெட்டு இங்கே இருக்குதுங்க, பேண்டேஜ்லாம் சம்ச்சியா. யூஸ் அட்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏகே இருக்குது, அது போதும் நமக்கு. ஸோ 100 பேர் கொண்டு நம்ம விளாட்ற ஒரு கேம் தான் இது. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி எனக்கும் ரொம்ப லேக்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் விளையாடிட்டு இருந்தேன். என்னென்னமோ இருக்குதுல்ல, என்னென்னு தெரில. ஸோ பேசிக்கலி பேட்டில் ராயல்னாலே நான் ஒரு கால் ஆஃப் டியூட்டி தான் விளாடுவேன் அதிகமாக, எனக்கு அதான் பிடிக்கும். ஸோ அதில் இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. பப்ஜி கூட நான் பெருசாக ஆட மாட்டேன். ஃப்ரீ ஃபயர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் அதுதான் நம்ம சேனல் அதிகம் யூஸ் பண்ணது. ஓகே, ஃபஸ்ட்டு கில்லு வாத்தியார், ஃபஸ்ட்டு மர்டர் மாதிரி இருக்குது. ஃப்ரீ ஃபயர் மாதிரி கூட எனக்கு தோணல. ஃப்ரீ ஃபயர்லாம் இது அந்த மாதிரி லைட்டாக அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இதில் ஒரு ஸ்மூத்னஸ் தெரில. 1 GB தான் ஸ்பேஸு. ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் ஏற்றி பார்த்துக்கோங்க, ஒரு நல்ல கேம் தான். 1 GB சைஸ் இருக்கும். எவனோ ஒருத்தர் இருக்காங்க. இதில் இந்த லாக் ஸ்க்ரீன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆமாம் இருக்குது. புல்லட்டு போகுதானே தெரில. என்ன
பல்ட் அடிச்சு விளாட்றேன், எனக்கு பிளட்டு சுத்தமாக போகலை. இது என்ன ஒரு மாதிரி இருக்குது, இந்த புல்லட் போகிற மாதிரி இருக்குங்க. அதை போய் பேண்டேஜ் எடுத்துச்சுவோம். சுடுற மாதிரி ஒரு ஃபீல் தர மாட்டேங்குது. கிராஃபிக்ஸில் இருக்குமோ? அது எப்படி பண்ணுறதுனே தெரிலங்க. ஒருத்தன் சுடுறதுக்குள்ள சுற்றுற ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம பெருசு இது ஓரளவுக்கு ஒரிஜினல் பிளேயர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆக போகுதுன்னே தெரில. இது பாட்டு பிளேயருங்க நம்மளை பெருசாக அடிக்காமல் இருக்காங்க. ரீஸ்பான் லொக்கேஷனா? இங்கே அதாங்க ரீஸ்பான் லொக்கேஷனு. காயின் வேணுமா? அதெல்லாம் இல்லையே. நவுந்துக்கிட்டே இருக்கானே, என்னன்னு எதிரி அவன் முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பானான்னு இங்கே கேட்கலாம். வெயிட் பண்ணணும் நமக்காக வச்சு. ஒரு மேட்ச் ஆடுறதுக்குள்ள உசுறு போகுது. எதுக்கு இப்படி பெல்ட் அடிச்சுட்டு இருக்க? அவன் அடிச்சு நம்மளுக்கு பிளட்டு கூட போக மாட்டேங்குது. இங்கே சுத்தமாக நல்லா இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த அது செட்டிங்ஸை போய் வைக்க முடியுமான்னு வர தெரியலையே. இப்படியே நம்மளால் ஆடலாம் முடியாது, எப்படி வைக்கிறதுன்னு தெரில. என்ன எதுக்குள்ளேயே போகுது. சுட்டா தெரியுமா? லாகிங் ஜாஸ்தியாகவே ஆகுது. ஒரு மேட்ச் ஆடுறக்குள்ள 100 பேர் இருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் தான் 50 பேர் தான் இருப்பாங்க. 15 நிமிஷத்தை தாண்டிடும் போல இருக்க. இது நீ இப்படி வச்சு சுடுறான். டே நீ ஏன் வாடாடே கண்ணு முன்னாடி.
என்னது இங்கே ஒரு மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பை கைஸ்.